ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். க்ரீமியான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ஐஸ்கிரீம் செய்கிறது. குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சேம் இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் அளவுக்கு சாதாரண பசும்பால் தாங்க எடுத்திருக்கேன். பால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கூடவே 2 கப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இது 2 கப்பில் தனித்தனியாக எதுக்கு போட்டிருக்கோன்னா, இப்போ தனித்தனியாக இதை கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். பால் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 லிட்டர் பால்லேருந்து இதில் ஒரு கரண்டி அதில் ஒரு கரண்டி சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாங்க. பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஈஸியாக எல்லா ஷாப்லேயும் கிடைக்குது. பால் பவுடர் வந்து 10 ரூபா ஷேஷாலே கிடைக்கும். அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் ரெண்டுமே தனித்தனியாக கரைச்சிட்டு பாலில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பால் பவுடரையும் கலக்கிற நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாவே அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ அடுத்ததாக இது எல்லாத்தையும் கலந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பால் வச்சுருக்கேங்க. பால் வந்து பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள் பொங்குது. இந்த சமயத்தில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாலில் வந்து சுத்தமாக தண்ணியே சேர்க்காமல் காசிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பால் பவுடர் கலவை சேர்த்துட்டு அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்க கலவை சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கலந்து விட்டுருக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனோடனே பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காய் வரும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஐஸ்கிரீமுக்கு நிறைய சுகர் சேர்த்தா நல்லா இருக்காதுங்க, அதனால் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா திக்காயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு, தெரியுதுங்களா? எப்படி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதுக்கு மிக்சி ஜாரில் போட்டு அடைச்சிக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான மலாய் சேர்க்க போகிறேன். அதாவது வீட்டில் டெய்லி பால் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த பால்லேருந்து ஒரு 4 நாளைக்கு எடுத்து வச்சிங்கனாவே அந்த ஏடு, பாலில் வர ஏடை 4 நாள் எடுத்து வச்சிங்கனாவே பாருங்கள் இந்த அளவுக்கு ஏடு கிடச்சிரும். 3/4 கப் அளவுக்கு பால் ஏடு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மலாய் எடுத்திருக்கேங்க. இந்த மலாய் சேர்த்து செய்யும் போது ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க அந்த பால்லையே சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பீட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைங்களா, அதனால வெனிலா எசன்ஸ் ரொம்ப முக்கியங்க. அப்படி வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்து கூட அடிச்சுக்கோங்க. இப்போ அந்த வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரு சின்னதாக இருந்ததுன்னா 2 முறையாக கூட பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. பிளாஸ்டிக்கோ இல்லை சில்வரோ எதுவாக இருந்தாலும் நல்லா மூடி டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீசரில் நம்ம வச்சு எடுக்கும் போது ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், மூடி போட்டாச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ்க்கு வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ இது திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் சேம் இதே பவுலில் தான் திருப்பி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 டைம் பண்ணோன்னா மிக்சி ஜாரில் அடித்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை ஒரு 2 டைம் எடுத்து இந்த மாதிரி பண்ணோன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வருங்க. நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் க்ரீமியாக வேணும்னா ஒரு 2 டைம் இந்த மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்தும் போது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நம்ம சேர்க்கும் போது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சேம் இதே ப்ராசஸை ஒரு 2 டைம் நம்ம பண்ணோன்னா நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பவுலில் மாற்றிட்டு மூடி போட்டுட்டு திரும்பவும் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். நான் இந்த மாதிரி 2 டைம் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், ஃபாயில் ஷீட் வந்து மேலே சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு வச்சோன்னா நல்லா காற்று போகாமல் ஏர்டைட்டாக நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகி வரும். இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரே மேலே
சேர்த்துட்டு அதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் மூடி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 8 ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐஸ்கிரீம் வந்து இப்போ நல்லா செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபாயில் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாவ், ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்குங்க. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் இதிலே கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் வரும் இல்லைங்களா, அது இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. குழி கரண்டிலே சூப்பராக வருங்க. இந்த மாதிரி எடுக்கும் போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டான வெனிலா ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் மேலே வேணும்னா சாக்கோ சிப்ஸ், அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப்பு, அப்படி இல்லை டூட்டி ஃப்ரூட்டி எதுனாலையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை மேலே சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, வெனிலா ஐஸ்கிரீம். நீங்களும் சேம் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதையும் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அடி கனமான கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது 1/2 லிட்டர் அளவுக்கு ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்குங்க இது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கலனா பரவாயில்ல. நார்மல் பாலே நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லைங்க. நீங்கள் 3/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு அது 1/4 லிட்டர் வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாலில் வந்து சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது. பாலை பிரிச்சுட்டு கடாயில் சேர்த்துக்கலாங்க. கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே உடனே கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொண்டது. இதுலேயே உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர், விதவிதமான ஃப்ளேவர் கிடைக்குது. நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால்லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துட்டு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாலை இதுள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். நல்ல ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறம் இந்த பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். பால் வந்து சூடு ஏறத்துக்கு முன்னாடி சேர்த்துருங்க. நான் கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் சேர்த்தோம்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அதனால் நல்லா கலந்து விட வேண்டியதாக இருக்கும். அதனால் பால் சூடு ஏறத்துக்கு முன்னாடி இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. ஃபுல் க்ரீம் மில்க்ன்றதுனால உடனே நல்லா திக்காயிடுங்க. இப்போ நம்ம சேர்த்து அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம் இல்லையா, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி பால் சூடு ஏறதுக்கு முன்னாடி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த கட்டி கரைக்கிற வேலையே இல்லை. நல்லா ஸ்மூத்தாக நல்லா வந்துடும். இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் வந்து ஹரிமா பிராண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பவுடராக கிடைக்குது. இதை நம்ம பவுடராக வாங்கிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் ரெடி பண்ணணும். இது வந்து 50 கிராம் பேக்கெட் கொண்டதுங்க. இது முழுசாக நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். நல்லா தாராளமாக இருக்கிற பவுலில் மாற்றிட்டு இது கூடவே 100 ml அளவுக்கு நல்ல கூலிங்காக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு பீட் பண்ணலாங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா பால் சேர்த்துக்கலாம். சேம் இதே அளவு 100 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு கூட பீட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ளஃபியான விப்பிங் க்ரீம் வந்துடும். பாருங்கள், 100 ml அளவுக்கு கூலிங் வாட்டர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கரண்டியில் நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்ல ப்ளஃபியான க்ரீம் வந்துடும். அப்படி இல்லை ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கையில் பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், எலக்ட்ரிக் பீட்டரை ஃபஸ்ட்டு லோவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக ஸ்டிக்கியாக வந்திருக்கு பாருங்கள். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே இந்த க்ரீமை ரெடி பண்ணிடலாங்க. அதாவது வீட்டில் பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் ஏடில் இந்த விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சுருக்கோம். அந்த கேக்குக்கு வீட்லேயே தான் அந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுருப்போம். ரொம்ப சுலபமான முறையில் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணிடலாங்க. அதனுடைய லிங்க் வேணால் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே சுலபமான முறையில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக செஞ்சுட்டோன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம சேர்த்து ஐஸ்கிரீம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாலில் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் செய்யும் போது அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே க்ரீமி டெக்ஸ்சரில் ஐஸ்கிரீம் கிடச்சிடும். பாருங்கள், இது நல்லா ஆறி இருக்குது.
இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே போல் நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் அந்த க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா கூலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விப்பிங் க்ரீமை மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பால் நம்ம அடித்ததை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீமில் சேர்த்துட்டு, இந்த க்ரீம்லேயே கொஞ்சம் எசன்ஸு சுகர்லாம் இருக்கும், இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால நல்லாயிருக்குங்க. இப்போ அந்த க்ரீமியான பாலை நம்ம இது உள்ள சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் கூட பீட் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த க்ரீமும் பாலும் நல்லா சேரணும் ஒன்று, அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், க்ரீமியான டெக்ஸ்சரில் ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 hour மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிக நேரம் தேவையில்லை, 1 hour. இது ஜஸ்ட்டு கொஞ்சம் செட் ஆகணும், அதனால் 1 hour மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. 1 hour கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், 1 hour ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதிக நேரம் பீட் பண்ண தேவையில்லை, ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே கூட இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், க்ரீமியான சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை செட் பண்ணிக்கலாம். இது 2 பவுலாக கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது ஏர்டைட் கண்டெய்னர் நல்லா காற்று போகாத இருக்கிற மாதிரி பவுலில் நீங்கள் மாற்றிட்டு, ஏன்னா காற்று போச்சுன்னா ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும், அதனால நல்லா காற்று போகாத இருக்கிற மாதிரி பவுலில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது கூட பொடி பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டாம்னா. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இன்னொரு பவுல்லையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி பாதாம் பிஸ்தாவை செட் பண்ணிவிட்டு, இது மேலே ஃபாயில் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ சேர்த்துட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு மூடிட்டோன்னா அந்த காற்று போகாமல் இருக்கும், ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இதுக்கு மேலே பால் கவர் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நான் போட்டிருக்கேன். ஃபாயில் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே நம்ம மூடி போட்டு விட்டுட்டோன்னா நல்லா செட் ஆகிக்குங்க. இது ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 8 hours ஆகிடுச்சி. ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக ஐஸ்கிரீம் பக்காவாக செட் ஆகிருக்குங்க. இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பரான டெக்ஸ்சரோடு வந்திருக்கு ஐஸ்கிரீமு. ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொண்டது. நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் சேம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான டெக்ஸ்சரோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் க்ரீமியாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.